வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அரசாங்கம் கொடுத்திருக்கிற பீப்புள் லிங்க் ஸ்மார்ட் டிவியை டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு எஃபெக்டிவாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிடும், லாக் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பீப்புள் லிங்க் டிவியை இந்த வைஃபை கனெக்ஷன் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வழக்கத்தை விட இன்னைக்கு தான் அதிகம் டைம் எடுக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வர டிஸ்பிளேல ரைட் சைடு டாப்ல இந்த வைஃபை ஐகான் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி நம்ம செல்போன்ல யூஸ் பண்ற மாதிரி தான் எந்த வைஃபை வந்து அவைலபிளா இருக்கோ அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துக்கணும். யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து நம்ம செல்போன் மாதிரியே ஒரு ஹாட்ஸ்பாட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இதில் இருக்கிற என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டிவியோட கூட நமக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே போல ஒரு ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள், பிரிண்ட் பண்ற கேபிள்லாம் இருக்குது. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் போர்டு தான். பிளாக் போர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நியூவா ஒரு பேஜ் வந்து செலக்ட் பண்றதுல இருக்க பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க கையை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சேம் வே இந்த ஸ்டைலஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேக் சைடுல அதை யூஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவா இருக்குது. இதை நீங்க சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு பேஜ் ஓபன் பண்றேன். இதுல கீழ இருக்க ஐகானை பாருங்க. எந்த கலர் வேணுமோ, எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஐகான் செலக்ட் பண்ணோம்னா அதை ரப் பண்ணிக்கலாம். இந்த ஐகானை யூஸ் பண்ணி நமக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு எந்த சிம்பிள் வேணாலும் உருவாக்கிட முடியும். ஸோ இதே போல மேக்ஸுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய கருவிகள்லாம் இருக்குது. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்ணுற அதே டைம்ல இதில் நெட் கனெக்ஷனில் ஏதாவது சர்ச் பண்ணி நம்ம எடுக்கணும்னாலும் எடுத்துக்கிட முடியும். தென் இதில் இருக்க இன்னொரு ஸ்பெசிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த போர்டை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஏதாவது படிக்க வச்சு சேம் டைம்ல ரெண்டு போர்ட்லையும் எழுதுறதுக்கு பயன்படுத்த முடியும். மூணு சைடா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற மாதிரியும் நம்ம சேம் டைம்ல பயன்படுத்திக்க முடியும்.
இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய துவக்க காலத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு 4 மாதம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இனோவேட்டிவாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இதை எழுதுறதுக்கே ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அதை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் எதை படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போர்டில் இந்த பிளாக் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணுற போர்டு தான், ஒயிட் போர்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்ஃபோன் மாதிரியே அல்லது கம்ப்யூட்டர் மாதிரியே நமக்கு தேவையான ஃபைலை எல்லாமே ஒரு பென் டிரைவை பயன்படுத்தி இந்த ஸ்மார்ட் போர்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸ்பி போர்டு இருக்குது. அதில் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம இதில் உள்ளே கொண்டு வந்துடலாம். அது வீடியோவாக கொண்டு வரலாம், அது பிக்சராக, பிடிஎஃபாக எதாக வேணாலும் கொண்டு வந்துடலாம். உள்ள போய் ஃபைலில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் இதுதான். இதில் இருந்து நம்ம உள்ள என்ன வச்சுருக்கோமோ அந்த டேட்டா வந்து நம்ம பயன்படுத்திக்கொள்ள முடியும். ஓகே, இதில் என்ன எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸுடைய புக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்ஸுமே நமக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வேறு கம்ப்யூட்டரில் எடுத்து பென்ட்ரைவ் மூலமாக கொண்டு வந்துக்கலாம், அல்லது இதிலிருந்தே சர்ச் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம், பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட் புக் எல்லாம் நம்ம இந்த ஸ்மார்ட் போர்ட்லேயே கொண்டு வந்து நடத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. பெரும்பாலும் பிரைமரி ஸ்கூல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ண தெரியாமல் இருக்குது சில பேருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், பாடம் நடத்தும் போது டீச்சர் சொல்கிறது எது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்டால் புக்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாததால தான் ரீட் பண்ணுறதுக்குரிய லேகே உண்டாகுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிடிஎஃப் மூலமாக எல்லா புக்கையும் உள்ளே ஏற்றி வச்சுட்டு நடத்தினா டீச்சர் அந்த டைமில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்க முடியும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டீச்சர் எது நடத்துனாங்க, இந்த சென்டென்ஸை பில்லோ அப்படிங்கிறத டீச்சர் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத அவன் ரீட் பண்ணுறதை வந்து கார்லேட் பண்ணிக்கிட முடியும். ஸோ எல்லா பாடத்தையுமே, எல்லா சப்ஜெக்ட் பாடத்தையுமே இந்த டெக்ஸ்ட் புக்கும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இதில் நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ, உதாரணத்துக்கு இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்த பிறகு நீங்கள் எதையாவது கீழ் பக்கத்தில் உள்ளதை பாருங்க. இதில் வந்து எந்த கலர் குரூப் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அதே போல் அண்டர்லைன் பண்ணா பண்ணிக்கலாம். இதை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு பக்கத்தில் நம்ம இந்த சென்டென்ஸ் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிட்டே செய்யலாம். ஸோ இதை எழுதி வச்சுக்கலாம். அதே போல் இந்த கடைசியில் அப்படியே சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு புக்கில் எழுதணும்னு நினைக்கிறோமோ அதே போல் நம்ம இந்த புக்கை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் இதில் இது இம்பார்ட்டன்ட் வேர்ட், இதை வந்து நீ அண்டர்லைன் பண்ணிக்க, எல்லாம் நம்ம என்ன விரும்புகிறோமோ ஸ்டூடெண்ட்ஸு புக்கில் எழுதணும் அதை எல்லாமே நம்மளே இந்த போர்டில் வந்து அவன் புக்கில் எழுதுற மாதிரி எழுதிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த ஸ்மார்ட் போர்டுக்கு அந்த ஒயிட் போர்டுக்கு அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் நம்ம டெக்ஸ்ட் புக்கை அல்லது வேறு எந்த புக்காக இருந்தாலும் சரி அந்த பையன் வந்து அவனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்த பையன் வந்து நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கை வந்து இந்த டிவியில் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து இந்த டிவியில் இருக்க இம்பார்ட்டண்டான ஒரு காரியம், இதையும் பேக்கில் பண்ணணும். இந்த சைடில் உள்ள கீ இருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா இதில் ஆப் ஸ்டோர், இந்த ஆப் ஸ்டோரில் ஆல்ரெடி அவைலபிளாக நமக்கு வந்து
ப்ளே ஸ்டோர் இருக்குது. எந்த வீடியோ வேணாலும் நம்ம ப்ளே ஸ்டோர் மூலமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம டச் பண்ணி ஆல்ரெடி வைஃபை கூட நம்ம கனெக்ட் பண்ணதால எந்த வீடியோனாலும் நம்ம இதில் ப்ளே பண்ணிக்க முடியும். யூடியூப்பில் காமிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மந்த்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மூவி ஸ்க்ரீனிங் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை வந்து நம்ம ஹைடெக் லேபில் இருக்கிற அந்த தின் கிளையண்ட் மூலமாக அக்சஸ் பண்ணுறது கஷ்டமான ஒரு காரியம். இந்த ஸ்மார்ட் டிவியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வச்சே நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து சிம்பிளாக வந்த உடனே ப்ளே பண்ணுறதுக்கு முடியும். அதே போல் அந்த லிங்கை இங்கே உள்ள இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மூலமாக நேரடியாக நம்மளாலும் நிஜம் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மூவி ஸ்க்ரீனிங்க்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதில் இருக்கிறத விட இது நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. பட் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கிறது வந்து 40 பேர் இருக்க ஒரு கிளாஸில் ஒரு செல்ஃபோனை வச்சு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காண்பிக்கிறது வந்து கடினமான ஒரு காரியம். இது வந்து சாத்தியப்படாத ஒரு காரியம். பட் அதை எல்லாமே டிக்ஷாக நம்ம இங்கே இந்த ப்ரோ மூலமாக அக்சஸ் பண்ணி அது மூலமாக எந்த பாடத்தில் எந்த கியூஆர் வீடியோவை காமிக்கணுமோ அதை எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக காண்பித்து கொள்ள முடியும். இது போக என்ன ஸ்பெசிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப் தான். நம்ம எந்த ஆப்னாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு வெப் கேமரா வந்து நம்ம இதில் வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கேமராவை பயன்படுத்தி ஒரு ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுகிறத இந்த ஸ்மார்ட் போர்ட் மூலமாக நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும். நல்ல எஃபெக்டிவான கேமரா தான் இந்த கேமராவை பயன்படுத்தி கொள்ள முடியும். வெப் கேமரா பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து இந்த HDMI கேபிளுடைய இன்சர்ட் பண்ணுற இடம் தான் இருக்குது. ஒரு முனையே இந்த பக்கமும் அந்த சைடு நம்முடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் எது கூட வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி அந்த லேப்டாப்பில் உள்ள ஸ்க்ரீனை அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட முடியும். அடுத்து இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான யூசேஜ் என்ன அப்படின்னா கபூட் கேம்ஸ் அல்லது ஒன்னோட கற்பித்து கொடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்திட முடியும். ஒரு குயிஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குயிஸை ஃபர்ஸ்ட் ஒருக்கா 14 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இதில் 10th ஸ்டாண்டர்டில் உள்ளது பெயிண்டிங். இப்போ இதுக்கு ஸ்டாண்டிங் அனாய்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டிங் இதை வச்சு நான் ஒரு 14 ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குறேன். தென் இந்த 14 ஒன் வேர்டையும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை குறையா இருக்கலாம் அல்லது ரேண்டமாக நம்ம யார் வேணாலும் கூப்பிட்டு மீதி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 14 ஒன் வேர்டை நான் கற்றுக் கொடுத்தது உடனடியாக அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க மூலமாக நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கும்போது இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். அகைன் நம்ம ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூவில் பயன்படுத்தும் போது அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பேக்வேர்டு த்ரூ தான் ஸ்னாக் ஆப்போசிட் ஃபுல் ஆப்போசிட் எஸ் பில்டிங். ஸோ இதே போல் நம்ம கர்வ் கேர்ஸையும் மாணவர்களுக்கு அது மூலமாகவும் கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம ரெடிமேடாக உருவாக்கி வச்சிருக்கிற இந்த மாதிரி குயிஸை பயன்படுத்தி ஒன் வேர்டை எளிதாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஒயிட் போர்டை பயன்படுத்தி எதுவும் ட்ரா பண்ண வேண்டிய படங்கள் எல்லாம் ஆல்ரெடி அங்கே இருக்கும். இந்த படத்துக்கு சயின்ஸ்னால் ப்ராக்டிக்கலுக்கு தேவையான படங்கள் பிரெயினோ எது வேணாலும் நம்ம கொண்டு வந்து இதிலே மூலமாகவே குறித்து கற்றுக் கொடுக்க முடியும். தென் இதில் எதுனாலும் வெளியே போகிறதுக்கு உள்ள போகிறதுக்கு உங்களுக்கு எதை டச் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருந்தும் பேக்வேர்டாக போனால் போய்க்கலாம், எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அதே போல் வேறு எந்த ஆப்லாம் நமக்கு வந்து பயனுள்ளதாக தெரியுதோ அந்த ஆப் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிட முடியும். அதே போல் கூகுள் மீட்டு, ஜூம் மீட், எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி தான் வெப் கேமரா நம்ம மாட்டினா பயன்படுத்திக்கொள்ள முடியும். மூவி நம்ம செல்லுலேருந்து ஸ்க்ரீன் கிராஸ் பண்ணுறதுக்கும் இதை நம்ம அதுக்கு ஏற்றாப்புல ஆப்ஸ் வந்தால் பயன்படுத்திக்கொள்ள முடியும். இந்த யூஎஸ்பி டிஸ்பிளேயை பயன்படுத்தினாலும் நம்முடைய செல்ஃபோனை இந்த ஸ்மார்ட் போர்டு கூட கனெக்ட் பண்ண முடியும். எனவே இந்த பீப்புளிங் ஆப்பை பயன்படுத்தின பீப்புளிங் ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இனோவேட்டிவாக எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும். அரசாங்கம் வந்து இந்த டிவி வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொடுத்துருக்காங்க. இதை பயனுள்ள வகையில் மாணவர்களுக்கு பயன்படுத்தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை எஃபெக்டிவாக நடத்துவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.